உயிர்க்கடவுளாய் என் உள்ளே நிற்பவன், ஓர் ஊர் இல்லாதவன், குணங்கள் இல்லாதவன், அடையாளம் எதுவும் இல்லாதவன், ஆற்ற வேண்டிய செயல் இல்லாதவன், அழைத்தற்கேற்ப பெயர் இல்லாதவன், தனக்கு முன்னாக ஒருவரும் இல்லாதவன், பின்னாகவும் ஒருவரும் இல்லாதவன், சார்பு இல்லாதவன், வருதல் போதல் இல்லாதவன், மேலானவரும் நிகரானவரும் இல்லாதவன். கச்சியப்பரின் கந்தபுராணத்தின் அசுரகாண்டத்தில் உள்ள இந்த பாடல் பொதுவான பரம்பொருளை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. நாம் இப்போது பாடலுக்குள்ளே செல்வோம். ஊரிலான், குணங்குறியிலான், செயலிலான், உரைக்கும் பேரிலான், ஒரு முன்னிலான் பின்னிலான், பிரிதோர் சாரிலான், வரல் போக்கிலான், மேலிலான், தனக்கு நேரிலான், உயிர்க்கடவுளாய் என்னுள்ளே நின்றான் என்று அசுரகாண்டத்தின் கடவுள் வாழ்த்தை இங்கே பாடுகிறார். தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், தாயுமானவர் பாடல்கள், கம்பராமாயணம், அருணகிரிநாதர் பாடல்கள், குணங்குடி மஸ்தான் பாடல்கள் போன்ற பல்வேறு நூல்களில் பயின்று வரும் சொல்லாட்சி அனைத்தும் இப்பாடலில் இருப்பது நோக்கத்தக்கது. தனது வழிபாட்டுக்கு உரிய தெய்வம் முருகன் என்றாலும் கச்சியப்பர் பொதுநோக்கு உடையவர் என்பதற்கு இப்பாடல் ஓர் எடுத்துக்காட்டாக அமைகிறது. அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் என்ற கம்பர் பாடலும் பொதுவான பரம்பொருளை குறித்தது. அசுரேந்திரன் என்பவன்